ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலில் நிறைய கிச்சன் டிப்ஸ் வீடியோஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அதை தொடர்ந்து இன்றைக்கி டிப்ஸ்லாம் நான் ஷேர் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கிச்சனில் நம்ம செய்யக்கூடிய வேலைகளை ரொம்ப ஃபாஸ்ட்டாக குயிக்காக பர்ஃபெக்டாக முடிக்கிறதுக்கு தேவையான முக்கியமான கிச்சன் டிப்ஸ் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். பாகற்காயில் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா உள்ளே இருக்கிற சீட்ஸை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு வச்சா மட்டும்தான் ஒரு 10 நாளைக்காவது நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆனால் வாங்கினதும் அப்படியே சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணாமல் வச்சு நம்ம எப்படி ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி கிளிங் விராப் கவர்னு சொல்லிட்டு கடைகளில் கிடைக்கும். அதை வாங்கி இந்த மாதிரி நம்ம விராப் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா உள்ளே இருக்கிற சீட்ஸை நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது. இதை அப்படியே வாங்கிட்டு வந்த உடனே விராப் பண்ணிட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா 10 to 15 டேஸ் வரைக்கும் அழுகி போகாது. உள்ளே இருக்கிற அந்த சீட்ஸும் பழுத்து போகாது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்னன்றதை பார்க்கலாம். எப்பயுமே உருளைக்கிழங்க நம்ம வேக வைக்கிறோம் அப்படின்னா ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சாலுமே இந்த மாதிரி கட் பண்ணிட்டு வேக வச்சோம் அப்படின்னா நமக்கு சீக்கிரமாக வெந்துடும். உருளைக்கிழங்க வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு வேக வச்சோம் அப்படின்னா உப்பு வந்து உள்ளே நல்லா இறங்கிடும். நம்ம எந்த ரெசிபி செஞ்சாலும் உருளைக்கிழங்கு வந்து சப்புன்னு இருக்காது. அதே போல் நீங்கள் தோல் உரிக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபோக் ஸ்பூனை வச்சு லைட்டாக ஒரு கையில் இந்த மாதிரி பிடிச்சிட்டு இன்னொரு கையில் லைட்டாக எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். ரொம்ப சூடாக இருக்கும் போது அவசரமாக சமைக்கிற டைமில் ஸ்கின் வந்து பீல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் கையில் வந்து தோலை உரிக்காமல் இந்த மாதிரி ஒரு ஃபோக் ஸ்பூனோ இல்லைனா நார்மல் ஸ்பூன் வச்சு கூட நீங்கள் ரொம்ப ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அவசரமாக சமைச்சிட்டு இருக்கும் போது இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைனா கத்தியை வச்சு கூட ரொம்ப ஈஸியாக ஸ்கின்னை மட்டும் தனியாக பீல் பண்ணி எடுத்துடலாம். ஏதாவது ஒரு டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உருளைக்கிழங்கு ரொம்ப சூடாக இருக்கும் போது அதை மசிக்க முடியாது. அதை மசிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட மேஷரோ இல்லை மத்தோ இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஃபோக் ஸ்பூன் வச்சு ரொம்ப ஈஸியாக மசிச்சு விட்டுறலாம். ஸோ இது கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு பதிலாக நார்மல் ஸ்பூன் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சூடாக இருக்கும் போது கையால் நம்மளால் மசிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் தான் இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது ரெசிபிலாம் செய்கிறீங்க அப்படின்னா நல்லா மசிச்சு எடுக்கணும் அப்படின்னா இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் டிப் என்னன்றதை பார்க்கலாம். நல்ல சாஃப்டான சப்பாத்தி செய்யறதுக்கு இந்த குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம். எப்பயுமே சப்பாத்தி பூரிலாம் நம்ம செய்கிறோம் அப்படின்னா தேவையான அளவுக்கு மாவை ஃபஸ்ட்டு சளிச்சிட்டு எடுத்துக்கோங்க. ஒரு மிக்சிங் பவுலில் தேவையான அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் சேர்க்கறதுனால சப்பாத்தி வந்து நல்ல ஒரு கோல்டன் கலரில் நமக்கு கிடைக்கும். புளிப்பில்லாத நல்ல கெட்டியான கேர்டாக பார்த்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மொத்தமாக சேர்த்துற வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சப்பாத்தி எவ்வளோ நேரம் ஆனாலும் நல்லா சாஃப்டாக இருக்கணும், செய்யும் போதே நல்லா உப்பி வரணும் அப்படின்னா கையால் நல்லா அழுத்தம் கொடுத்து மாவை நல்லா பிசைஞ்சு விடணும். இந்த மாதிரி உள்ளங்கையால் நல்லா அழுத்தி விட்டு நல்லா பிசைஞ்சு விடுங்க. மாவை இந்த மாதிரி நல்லா மடிப்பு கொடுத்து நல்லா உள்ளே வச்சு நல்லா அழுத்தி அழுத்தி நல்லா பிசைஞ்சு விடுங்க. நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரியே கையால் நல்லா ஃபோல்டு பண்ணி நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. கொஞ்சமாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு அப்படியே கொஞ்ச நேரம் மாவு வந்து நல்லா ஊற விட்டுறலாம். சப்பாத்தி மாவை பிசைஞ்சதும் உடனே சப்பாத்தி போட்டுறாமல் ஒரு 15 நிமிஷத்துக்கு ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம சப்பாத்தி போட்டோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா உப்பியும் வரும். கரெக்டாக 15 நிமிஷம் கழித்து சப்பாத்தி மாவை ஃபஸ்ட்டு உருண்டைகளாக போட்டு எடுத்துக்கலாம். மீடியம் ஷேப்பில் உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சப்பாத்திக்கு டேஸ்டியாக ஒரு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் 10லேருந்து 15 போல் முந்திரி, ஒரு கைப்பிடி தேங்காய், கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே மிக்ஸி ஜாரில் ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், ஒரு வெங்காயம் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் நல்லா கோர்ஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டி தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்து அரைச்சிக்கோங்க. இதை செய்யறதுக்கு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதோ கொஞ்சம் ஸ்பைசஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை மட்டும் சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயத்தில் கூட செய்யலாம். ஆனால் சின்ன வெங்காயத்தில் செய்யும் போது நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அரைச்ச வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் பொடி, ஜீரகப்பொடி மட்டும் சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு வந்து வதக்கி விட்டுக்கோங்க. மசாலா வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு மிளகாய் தூள் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கிறேன். அது இல்லை அப்படின்னா மிளகாய் தூளும் தனியா தூளும் சேர்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சமாக வாட்டர் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அதில் நம்ம எல்லா பொருட்களும் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால குழம்புக்கு வந்து நல்ல ஒரு திக்னஸ் கிடைக்கும். அதுக்காக தான் மூடி போட்டு அந்த மசாலா வாசனை
வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறமா தேங்காய் பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் கொஞ்சமாக தண்ணியை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அலசிட்டு சேர்த்துக்கலாம். மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசால் தூள் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா திக்காகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. குழம்ப திக்காகிற வரைக்கும் அப்பப்போ வந்து நடுவில் ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கும். நம்ம தேங்காய்லாம் சேர்த்துருக்கிறதுனால. கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூடான சப்பாத்தி கூட இது நல்லா திக்கான கிரேவியாக வச்சு சர்வ் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எந்த காய்கறிகளும் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிளான கிரேவி செஞ்சு சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசைன்னு எல்லாத்துக்குமே சர்வ் பண்ணலாம். அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உருண்டை பிடிச்சு வச்சிருக்கிற சப்பாத்தி மாவில் தேவையான அளவுக்கு மாவு தூவிட்டு நல்லா வந்து சப்பாத்திக்கு தேய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் மீடியம் ஷேப்க்கு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ரவுண்டு ஷேப்பில் நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஸ்கொயர் ஷேப்பில் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ரவுண்டு ஷேப்க்கு தேய்ச்சிட்டு நடுவில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு 4 பக்கமும் மடித்து எடுத்தீங்க அப்படின்னா அகைன் வந்து தேய்க்கும் போது ஸ்கொயர் ஷேப்பில் வந்துடும். எப்பயுமே சப்பாத்தி போடும்போது கல் நல்லா சூடானதுக்கப்புறம் தான் சப்பாத்தி போடணும். அதுக்கு முன்னாடியே போட்டுட்டோம் அப்படின்னா சப்பாத்தி மாவு அப்படியே கல்லில் வந்து நல்லா ஒட்டிக்கும். போட்ட உடனே திருப்பிடக்கூடாது. ஒரு 3 செகண்ட்ஸாவது அப்படியே விடணும். இந்த மாதிரி கலர் நல்லா சேஞ்ச் ஆகி உப்பி வரும்போது இன்னொரு பக்கம் திருப்பி விடுங்க. கொஞ்சமாக ஆயில் ஊற்றி எல்லா பக்கமும் திருப்பி விட்டுட்டு எடுத்தீங்க அப்படின்னா நல்ல சாஃப்டான சப்பாத்தி ரெடி. ஒரு சில பேர் நினைப்பாங்க சப்பாத்தி போடும்போது அந்த அளவுக்கு பெருசாக உப்பி வரல, அப்போ நம்ம செய்கிற சப்பாத்தி சாஃப்டாக இருக்காதுன்னு. அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. நம்ம சப்பாத்தி போடும்போது அழுத்தும் போது நடுவில் ஏதாவது ஹோல்ஸ் விழுந்துருச்சு அப்படின்னா உள்ளே இருக்கிற அந்த ஏர் வந்து ரிமூவ் ஆகிடும். அதனால் கூட நமக்கு சப்பாத்தி உப்பி வராமல் இருக்கும். அழுத்தி விடும் போது ஹோல்ஸ் விடாமல் இருந்துச்சு அப்படின்னா சப்பாத்தி வந்து நல்லா உப்பி வரும். எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டாக இருக்கிற மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள் நல்ல ஸ்கொயர் ஷேப்பில் மடித்து போட்ட இந்த சப்பாத்தி நல்லா எந்த அளவுக்கு உப்பி வருதுன்னு. நான் சொல்லியிருக்கிற இந்த குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சு பாருங்கள். நீங்கள் செய்கிற சப்பாத்தி எவ்வளோ நேரம் ஆனாலும் நல்லா சாஃப்டாக இருக்கும். செய்யும் போது நல்லா உப்பி வரும். நீங்கள் பிகினர்ஸ் பேச்சுலர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து என்ன டிப்ன்றதை பார்க்கலாம். இதுக்காக நான் ஹாட் பாக்ஸ் தான் எடுத்துருக்கிறேன். ஹாட் பாக்ஸ்க்குள்ளே இந்த மாதிரி வந்து கிரேட்டர் வந்து உள்ளே வச்சுக்கலாம். அதாவது காய்கறி எல்லாம் துருவுறதுக்காக வச்சுருப்போம் இல்லையா, அதை வந்து உள்ளே வச்சுக்கலாம். இது எதுக்காக வைக்கிறோம் அப்படின்னா சப்பாத்தி வந்து நம்ம செஞ்சதுக்கப்புறமா ஹாட் பாக்ஸில் நம்ம அப்படியே டேரெக்டாக வச்சிட்டோம் அப்படின்னா அடியில் இருக்கிற சப்பாத்தி மட்டும் கொஞ்சம் வேர்த்து போன மாதிரி ஆகிடும். அதாவது தண்ணி விட்டு கொஞ்சம் ஈரமான மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு உள்ளே இந்த மாதிரி காய் செய்வதை உள்ளே வச்சுட்டு அதுக்கு மேலே வச்சோம் அப்படின்னா ஒரு கேப் விழும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி வந்து வேர்த்து போகாமல் தண்ணி விடாமல் இருக்கும். சப்போஸ் உங்ககிட்ட காய் துருவுறது இல்லை அப்படின்னா ஏதாவது ஸ்டாண்டு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை கூட நீங்கள் உள்ளே வச்சுக்கலாம். ஸோ இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் செய்கிற சப்பாத்தி நல்லா செம்ம சாஃப்டாக இருக்கும். சாஃப்டான சப்பாத்தி செய்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் நிறைய வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதெல்லாம் கூட டைம் கிடைக்கும் போது போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பிகினர்ஸ் அண்ட் பேச்சுலர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டைமே நீங்கள் சொதப்பாமல் ரொம்ப சூப்பராக செஞ்சிடலாம். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தெரிஞ்ச ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.